Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா LCM and HCF ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி LCM and HCFல சும்மா ஒரு பேசிக் இன்ட்ரோ வீடியோ ஏற்கனவே கொடுத்துட்டேன். என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வரும், என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் ஒரு 4 பேசிக்கான ஒரு ப்ராப்ளம்ஸ் HCF LCMல ரெண்டையும் கலந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the HCF of two numbers is 11 and their LCM is 693. If one of the number is 77, find the other. ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, LCM கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா, நம்ம அதை பேசிக்லேயே பார்த்தோம். HCF இன்டூ LCM இஸ் ஈக்குவல் டு N1 இன்டூ N2. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 693 இன்டூ 11 இஸ் ஈக்குவல் டு 77 இன்டூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இன்னொரு நம்பரை. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 693 இன்டூ 11 டிவைடட் பை 77. ஸோ இதுவும் கேன்சல், இங்கே 7 வரும், திரும்ப இதையும் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 9, திரும்பவும் என்ன வரும், 9 தான் வருமா, எஸ். ஸோ 99. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 99. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாம். The sum and difference of LCM and HCF of two numbers are 592 and 518 respectively. If the sum of the numbers is 296, find the numbers ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு LCM HCF கூட டேரக்டாக கொடுக்கல, பட் ஆனால் இன்டேரக்டாக ஒரு ரிலேஷன் வச்சு கொடுக்குறாங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் LCM ப்ளஸ் HCF என்ன வந்திருக்கு, 592ன்னு வந்திருக்கு. அதே இது LCM மைனஸ் HCFன்னு பார்த்தா என்ன வருது, 518ன்னு வருது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம LCM என்ன HCF என்னங்கிறத தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகும். 2 LCM இஸ் ஈக்குவல் டு, இங்கே நமக்கு என்ன வரும், 0 1, ஸோ 1, இங்கே ஒரு 1, ஸோ 1 1. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்கு. இப்போ LCMனா என்ன வரும், இது டிவைடட் பை 2. அப்போது இங்கே 5, திரும்பவும் 5, திரும்பவும் 5. ஸோ 555 தான் நம்மளோட LCM. HCF ரிலேஷன் என்ன வரும், HCF இஸ் ஈக்குவல் டு 592 மைனஸ் 555. அப்போது இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இந்த இடத்துல 7, அங்கேருந்து 1 பாரோ பண்ணியிருப்போம். ஸோ 37. ஸோ HCF என்னது 37. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு, அதாவது LCMையும் HCFையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்பர்ஸையும் அவங்க டேரெக்டாக கொடுக்காம அதோட சம் வந்துட்டு 296 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபர்தராக நம்ம எதுக்குள்ளே போகலாம், என்னன்னு ஒரு நம்பர் வச்சுக்கிறோம், இல்லை எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போது எக்ஸ் இன்டூ இன்னொரு நம்பர் ஆப்வியஸாக என்ன தான் இருக்கணும், 296 மைனஸ் எக்ஸாக தான் இருக்கும். கரெக்டாக, விச் இஸ் ஈக்குவல் டு 555 இன்டூ 37. ஓகே, இப்போது இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 296x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் சம் ஆன்சர் கிடைக்கும். அதை அப்படியே வச்சுக்கலாம், நம்ம இப்போதைக்கு இதை பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் இதை அந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 296x ப்ளஸ் 555 இன்டூ 37 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி வந்திருக்கோம். ஓகே, இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டேக் த LCM ஃபர்ஸ்ட், லாங் டிவிஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ 5னா 111, திரும்ப 3னா என்ன வரும், இந்த இடத்துல 3 வரும், அடுத்து திரும்ப போகும் 37 வரும். ஓகே, ஸ்டாப் இட். இப்போ இதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன வருது, 37 37 5 3. ஓகே, இப்போ இதை எந்த காம்போவில் நம்ம போட்டோம் அப்படின்னா இது ஃபேக்டரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை ரெண்டு தனியாக எடுக்கலாம், இதை ரெண்டு தனியாக எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது 3ஐயும் 37ஐயும் எடுக்கும்போது 111 வரும். இதையும் எடுக்கும்போது என்ன வந்திருக்கும், 37 இன்ட்டு 5. ஸோ இந்த இடத்துல 5 வரும், இங்கே 3 போகும், 15 ப்ளஸ் 3 18. ஸோ 185, இங்கிட்டு 111 வந்திருக்கு. ஓகே, அப்போ எக்ஸ் மைனஸ் 185 இன்டூ எக்ஸ் மைனஸ் 111 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 185ஆகவும் இருக்கலாம், இல்லை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 111ஆகவும் இருக்கலாம், ஆனால் இப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக, அப்போ இன்னொரு வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, 296ல் சப்ராக்ட் பண்ணால் கிடச்சிரும். கரெக்டாக, அதனால இந்த இடத்துல எடுத்திருந்தோம், அசியூம் பண்ணி தான் எடுத்திருந்தோம். கரெக்டாக, அப்போது எப்போ நான் அந்த 185 வச்சு இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேனோ அப்போ 111 கிடைக்கும். எப்போ இந்த 111 வச்சு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேனோ அப்போ 185 கிடைக்கும். ஸோ நான் அந்த இடத்துல என்ன சொல்லிடலாம்,
ஏதோ ஒரு நம்பர் n1 இல்லை n2 ஏதோ ஒரு நம்பர் 185 இருக்குது, இன்னொரு ஏதோ ஒரு நம்பர் 111 இருக்குது. ஸோ இதுதான் இந்த ரெண்டு நம்பரோட வேல்யூஸ். ஓகே ஃபைன். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின், the HCF of two numbers each having 3 digits is 17. Okay, and their LCM is 714. Find the sum of those numbers. Okay, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு 3 digit நம்பர்ஸ் இருக்கா ரெண்டுமே. ஓகேவா, அதோட HCF வந்துட்டு 17, LCM வந்துட்டு 714. இப்போ அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே ஃபைன். இதை எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த ரெண்டு நம்பரை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 17Aனும் இன்னொன்று 17Bனும் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல 17ங்கிறது தான் என்னோட HCFனு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ரெண்டுலேயும் காமனாக 17ங்கிறது தான் மல்டிப்புளாக இருக்க போகுது. ஸோ 17A எடுத்துக்கிறேன், இன்னொன்று 17Bன்னு எடுத்துக்கிறேன். ஸோ n1 into n2 is equal to HCF into LCM. ஸோ HCF என்னது 17, LCM என்னது 714. ஓகே, இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன். இப்போ இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் எனக்கு கிடைச்சிடும். கரெக்டாக. ஸோ இந்த 17 இந்த 17 கேன்சல் பண்ணலாம். இந்த ஒரு 17 இந்த 714 கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஸோ 17 என்ன கிடைக்கும்? 2 இங்கே நம்மளுக்கு 4, ஸோ 68ன்னு கிடைக்கும். ஸோ நான் வந்து 4 டேபிள்ஸால் பண்ண போகிறேன். ஓகே 4, அப்புறம் மிச்சம் எனக்கு என்ன கிடச்சிருக்கும்? 3 கிடச்சிருக்கும். ஸோ 34 தான் என்னோட ரிமைனிங். ஸோ அது வந்து 17 2s வரும். ஸோ 42. அப்போது A into B எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 42ங்கிற எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. ஓகே, அப்போது ஏதோ ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 42 கிடைக்கணும். அப்போ அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதெல்லாம் எப்போ ஃபார்ம் ஆகும்? 1ம் 42ம் இருக்கும்போது ஃபார்ம் ஆகிருக்கும், 2ம் 21 இருக்கும்போது ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி வேற 3யும் 14 இருக்கும்போது ஃபார்ம் ஆகிருக்கும். அப்புறம் வேற 6ம் 7ம் இருக்கும்போது ஃபார்ம் ஆகிருக்கும். கரெக்டாக. ஸோ இதை தாண்டி வேறு எதுவுமே ஃபார்ம் ஆக முடியாது. ஓகே, இப்போது இதுகளில் எது எதெல்லாம் கோப்ரைமோ அது மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். கரெக்டாக. பட் இங்கே எல்லாமே கோப்ரைம் தான். கோப்ரைம்னா என்னது? ரெண்டோட காமன் ஃபேக்டரே ஒன்றா தான் இருக்க முடியும். ஓகேவா, அதான் கோப்ரைம். ஸோ இதில் இருக்கிற எல்லா பேர்ஸுமே கோப்ரைம் தான். ஏன் அப்படி கோப்ரைமாக இல்லையான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஏற்கனவே 17ங்கிறது தான் ரெண்டுக்கும் காமனாக இருக்கும்னு சொல்லி இந்த 17 இங்கேயே நம்ம பிரிச்சுட்டோம். கரெக்டாக. அப்போது திரும்பவும் இங்கே நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபேக்டர் வருதுன்னா அது கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது தான்ல. ஏற்கனவே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 17 சொல்லிட்டோம். அதை தாண்டி வேறு ஏதாச்சும் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அப்போ அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருந்திருக்கணும். அப்போ அந்த பேர்ஸ் நமக்கு வரக்கூடாது. கரெக்டாக. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இருக்க ஸ்டெப் என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இப்போது இதுகளில் எது வேணாலும் எனக்கு இருக்கலாம். கரெக்டாக. ஆனால் ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? அந்த 17 தான் நம்ம காமனாக எடுத்து வெளியே எடுத்தோம். ஸோ இப்போ 17 உள்ளே மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போது 17 இங்கே இருந்துடும். இங்கே நமக்கு 42 into 17 வரும். இங்கே நம்மளுக்கு 2 into 17 வரும். இங்கே 21 into 17 வரும். அதே மாதிரி இங்கே 3 into 17 வரும். 14 into 17 வரும். அப்புறம் இங்கே 6 into 17 வரும். 7 into 17 வரும். இப்போது இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. நமக்கு எது ஆன்சருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கரெக்டாக. அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3 digits இருக்குமா? ரெண்டு நம்பருமே 3 digits இருக்குமா? இங்கே பாருங்கள், இங்கே 17 தான் இருக்குது. இங்கே நம்மளுக்கு 34 தான் வரும். இங்கே நம்மளுக்கு என்ன வரும்? ஏதோ ஒரு 2 digit நம்பர் தான் வரும். ஏன்னா 17 4சாலே 68 தான் வருது. ஸோ இங்கே நம்மளுக்கு ஏதோ ஒரு 2 digit நம்பர் தான் வரும். ஸோ இந்த 3 பேர்ஸுமே எனக்கு வராது. கரெக்டாக. இங்கே நம்மளுக்கு 6 into 17 சம் 3 digit நம்பர் கண்டிப்பாக வரும். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 7 into 17 கண்டிப்பாக ஒரு 3 digit நம்பர் வரும். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ என்னோட ரெண்டு நம்பரையும் நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டாக. வேணா இங்கே பண்ணி பார்க்கலாமே. 17 into 6 என்ன வரும்? இந்த இடத்துல 42, 4, 6, 10. ஸோ 102. இப்போ 7, 17. இப்போ இதை ரெண்டையும் பண்ணும்போது 4 இங்கே எனக்கு அப்புறம் 7 into 1 7, அப்புறம் இங்கே 11. ஓகே, அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? 119, 102. ஸோ இங்கே நமக்கு 1, 1, இங்கே நமக்கு 2, 2. ஸோ 2, 2, 1 தான் என்னோட ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the HCF of two numbers is 36 and their LCM is 1296. If one of the numbers is 144, what is the other number? So it is a direct question இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல n1 into n2 is equal to LCM into HCF ஃபார்முலா தான் யூஸ் ஆக போகுது. ஓகே, அப்போது
ஒரு நம்பர் என்ன சொல்லிட்டாங்க 144ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு நம்பரை N2ன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ எல்சிஎம் என்னது 1296, HCF என்னது 36. ஓகே, அப்போ N2 என்னவா இருக்கும் 1296 into 36 divided by 144. இப்போ இந்த இடத்துல வந்து 12 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 3 வரும், இங்கே 12 வந்திருக்கும். இப்போ திரும்ப இங்கேயும் ஒரு 12 டேபிளால் கேன்சல் பண்ணால் 1 வரும், அப்புறம் 0 வரும், அப்புறம் அந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்து 108 மாற்றிருப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் 1 மிச்சம் 4 மிச்சம் 2 அங்கே போயிருக்கும். ஸோ 2 இங்கே எவ்வளோ கீழே இறங்கும், திரும்ப 3. ஸோ 3, 2, 4 இதுதான் என்னோட ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எல்சிஎம் HCF டாபிக் இன்னும் கொஞ்சம் வேஸ்ட்டாக போகணுங்கிறக்காண்டி நிறையா ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நானும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.